வணக்கம் நண்பர்களே. கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக பாறை ஓவியங்களை கொண்ட ஒரு மாவட்டம். அந்த வகையில் மார்னல்லி பக்கம் இருக்கிற பூமலை அப்படின்ற ஒரு மலைக்கு நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோம். இந்த பயணத்துக்கு காரணம் சதானந்த கிருஷ்ணகுமார் தான். சதானந்த கிருஷ்ணகுமார் அந்த பகுதியில் இருக்கிற ஆட்டுக்காரர்களை கேட்டிருக்கப்போ, பாறை ஓவியம் இருக்கான்னு கேட்டிருக்கப்போ, அங்கே இருக்கிற ஆட்டுக்கார கண்ணன் அப்படின்றவர் இங்கே மேலே இருக்கிற ஒரு சொன்னை மேலே நிறைய ஓவியங்கள் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரின்னு சொன்னதில் பிரகாஷ், நம்ம அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார், சதானந்த கிருஷ்ணன் தான் அந்த மலை மேலே சிரமப்பட்டு போய் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம். அங்கு 200க்கும் மேற்பட்ட ஓவியங்களும் குறியீடுகளும் இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த குறியீடுகள் பற்றி சொல்லும்போது நம்ம இன்னொன்னையும் சொல்லணும். தற்போது நடந்து முடிந்த சென்னானூர் அகழ்வாராய்ச்சியில் கூட பானை ஓடுகளில் தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சது. இந்த தமிழ் எழுத்துக்களுடைய தோற்றம் எங்கிருந்து வந்திருக்கும்னா கண்டிப்பாக இந்த பாறை ஓவியங்களில் உள்ள குறியீடுகளிலிருந்து தான் வந்திருக்கும். இந்த பயணத்தில் நம்ம கூட வர்றது முக்கியமாக கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவின் ஆலோசகர் கல்வெட்டுக்காரன் கோவிந்தராஜ் ஐயாவும் வராங்க. அதே மாதிரி அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார் அவர்களும் மற்றும் நம்ம குழுவினரும் சேர்ந்து பயணித்தோம். அந்த பயணத்தில் ஊர்காரங்க ஒரு 4 பேர், அப்புறம் பத்திரிகையாளர்கள், இவங்கெல்லாம் நம்ம கூட பயணம் செஞ்சாங்க. இந்த பயணம் உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. இந்த பயணத்துக்குள்ள நம்ம போகலாம்.
வணக்கம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு இன்றைக்கு ஒரு பாறை ஓவியத்தை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கின்றோம். இங்கே பூமலையில் நாம் இருக்கிறோம். இந்த பூமலை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் இருக்கின்ற காவேரிப்பட்டினத்தை அடுத்த மோரநல்லி, அந்த மோரநல்லி கிராமத்துக்கு அருகில் உள்ள இட்டிமரத்து குழி அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பூமலை. இந்த பூமலையில் இந்த இடத்த நாமஜொனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாமஜொனையில இங்க கிடைத்த தகவலின் பேர்ல கியூரேட்டர் சதானந்த கிருஷ்ணகுமார் கிட்டி அவர் நம்மளுக்கு கொடுக்குற தகவலின் பேர்ல நாம இங்க நம்ம கியூரேட்டர் ஐயா சிவகுமார், கியூரேட்டர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வுக்குழு சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் நம்மோடு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து உள்ளூர் கிராம மக்களும் முக்கியமாக பத்திரிகை துறையை சேர்ந்த 6 பேர் ஒரு கேமராவோடு இங்கே இதை படமாக்க வந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அருங்காட்சியகத்தினுடைய முன்னாள் கியூரேட்டர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இந்த பாறை ஓவியத்தின் சிறப்பை, அதனுடைய காலத்தை, அது கொடுக்கின்ற தகவல்களை பற்றி நமக்கு விளக்கி சொல்வார். வாருங்கள் கேட்போம். ஐயா சொல்லுங்க. நாம் இப்போ மோர்நல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய நாமச்சொன்னையில் இருக்கிறோம். இந்த நாமச்சொன்னையில் இருக்கக்கூடிய பாறை ஓவியம் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளடக்கிய ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பாறை ஓவியங்களில் மிக முக்கியமான பாறை ஓவியம் எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா, குறியீடுகளை கொண்ட பாறை ஓவியம் இதுவரையில் 2 இடங்கள்ல அதிகமாக கிடைச்சிருக்கு நமக்கு. ஒன்று பெரிய கோட்டப்பள்ளி அப்படிங்கிற இடம், 2வது மலையாண்டள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிமலை. அந்த இடத்துல தான் நூற்றுக்கணக்கான குறியீடுகள் ஒரே இடத்துல இருக்குது. 3வது இடமாக இந்த நாமஜொனையை நாம் சொல்லலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்படை காலம் அல்லது இரும்பு காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் ஆகும். இதை முதலாக கண்டறிந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோர்நல்லியை சேர்ந்த ஆட்டுக்கார கண்ணன் அப்படிங்கிறவர் கண்டறிந்து அல்லது அவர் கொடுத்த தகவலின் பேரில் சதானந்த கிருஷ்ணகுமார் மற்றும் அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் சிவகுமார் மற்றும் பிரகாஷ், இந்த 3 பேரும் முதலாக இந்த இடத்தை கண்டறிந்து அதன் பிறகு இந்த வரலாற்று ஆய்வுக்குழுவுக்கு தகவல் தெரிவித்து நாம் இங்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம இந்த ஓவியத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த ஓவியத்தினுடைய நடுநாயகமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 அடியிலிருந்து 9 அடி நீளம் இருக்கக்கூடிய ஓவியத்தினுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கிறது தான் இந்த உருவம். இந்த உருவம் இருக்கு பாருங்க. இந்த உருவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேட்டை குழுக்கள் தான் வேட்டையாடி கொண்டு வந்த பொருட்களை ஒரு பெண் தெய்வத்திடம் கொடுத்து, அந்த பெண் தெய்வமானது எத்தனை பேர் வேட்டையாடினாங்களோ அந்த குழுக்களுக்கு பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அது பேர் பாதீடு அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அந்த பாதீடு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை சித்தரிப்பதாக மிக அழகாக இங்கே காட்டியிருக்கிறார்கள். மையத்தில் இருப்பது அந்த தெய்வம் அல்லது பாதீடுக்கான பெண் தெய்வம் சொல்லி நம்ம இதை சொல்லலாம். இதனுடைய இரு பக்கமும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒருத்தர் 2 பேர், அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்காங்க பாருங்க, இங்கே 2 பேர். இவங்க எல்லாருமே இதை நோக்கி வர்றாங்க, இதை நோக்கி இருக்கிறாங்க. இவங்க பங்கிட்டு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அதை பங்கீட வாங்கிட்டு போவாங்க. இதுதான் இந்த பாதீடு என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை தான் மையமா வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கருத்து, இது மைய கருத்து, இந்த பாறை ஓவியத்தின மைய கருத்து இது. அதுக்கப்புறமா 2வது முக்கியமான செய்தி இந்த இடம் நீர் நிலை. இது ஒரு நீர்நிலை. நீர்நிலைன்னா தண்ணி எப்பவுமே தேங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை. நீர்நிலையானது எப்பவுமே இறந்தோர் நீத்தார் நினைவாக வழிபடக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அது நீங்க இப்போ ரொம்ப ஆதி காலத்துல பார்க்கலாம். அதனுடைய அடையாளமாக தான் இங்கே பல இடங்கள்ல இங்கே பாருங்க, இது பேர் பாண்டில் விளக்கு 1, 2 அங்கே கீழே கூட இருக்கு பாருங்க, அது பேர் பாண்டில் விளக்கு. இந்த பாண்டில் விளக்குன்னா என்ன அர்த்தம்னா, மாண்டவர் விளக்கு, அதாவது இறந்தவர்களுடைய ஆவி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள சுடுகாட்டில் புதைச்சிட்டு வீட்டில் ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க, அதை கும்பிட்டு போவாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இறந்தோரின் நினைவாக வழிபாடு செய்வாங்க. நீர்நிலைகளில் போய் வழிபடுறது அவருடைய வழக்கம். இது பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். இது பிற்காலத்தில் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாண்டில் விளக்கு வைக்கிறதுன்றது இப்போ கூட ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால கூட நம்ம அனுமார் சிலை செஞ்சுருப்பாங்க. அந்த அனுமார் சிலை பக்கத்தில் யாருடைய நினைவாக சிலை செஞ்சு பக்கத்தில் இந்த விளக்கை அடிச்சு வச்சிருப்பாங்க. அல்லது இந்த விளக்கை போட்டு அது பக்கத்தில் அவருடைய பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க நினைவாக வருஷம் பண்ணுறது.
ஆகவே இது வந்து இறந்தோருடைய நினைவாக வரையப்பட்டிருக்கக்கூடிய பாண்டில் விளக்குகள் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா இந்த கல் திட்டைன்னு சொல்லுவாங்க, சதுரமான ஒரு வரைஞ்சி அதுக்கு உள்ள வந்து மனிதனை காட்டியிருப்பாங்க. நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கல் திட்டை, அதாவது பெருங்கற்கால மக்கள் தன்னுடைய இறந்தவர்களை எப்படியெல்லாம் அடக்கம் பண்ணாங்கன்றதை அங்கே காட்டியிருக்கிறாங்க, அதை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள மனிதன், ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு வீடு இருக்கு, இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கோணம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு மனிதனை காட்டியிருப்பாங்க. ஒரு வீடு இது, நல்லா இங்க பாருங்க, வீடு, அந்த வீட்டுக்குள்ள மனிதன் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க, மயில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி வேட்டை காட்சிகளும் காட்டியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மனிதன் வந்து விலங்கு மேலே இது பண்ணுறது இப்போ காட்டியிருக்காங்க, இங்கேயும் காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வில்லை வைத்து வேட்டையாடக்கூடியதை இந்த இடத்துல காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த இங்க பாருங்க, வில்லு, அவன் ஒருத்தன் வந்து வில்லை வச்சு வேட்டையாடுறான். அது ஆகவே இங்க பல விஷயங்களை காட்டியிருக்காங்க. வேட்டையாடுறதை காட்டியிருக்காங்க, மிருகங்களை காட்டியிருக்காங்க, பறவைகளை காட்டியிருக்கிறாங்க, குறியீடுகள், மற்றது எல்லாமே வந்து குறியீடுகள் தான். இங்க பாருங்க, இது எல்லாமே குறியீடுகள் தான். இந்த குறியீடுகள் என்னத்தை காட்டி, நட்சத்திரங்கள் நிறைய இடத்துல வரைஞ்சிருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நட்சத்திரம், இங்க பாருங்க இங்க ஒரு நட்சத்திரம், இது வந்து பாண்டியல் விளக்கு. இது முழுக்கவே மற்றது எல்லாமே வந்து குறியீடுகள் தான். இங்க பாருங்க, இதெல்லாம் குறியீடுகள். இது குறியீடு, இங்க அதே மாதிரி குறியீடு. இங்க பாருங்க, ஒரே ஒரு வட்டம் இது மாதிரி போட்டுருங்க, ப்ளஸ் இங்க கா மாதிரி, இங்க பாருங்க ப்ளஸ் குறி மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க, கா. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன மனித உருவம், இது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பழைய ஓவியத்து மேல புதுசாகவும் வரைஞ்சிருக்கிறாங்க. இது மங்களா தெரியுது தான் பழசு. இங்க இந்த 3 பா மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து ரொம்ப ரீசெண்டா, ரொம்ப புதுசா இப்போ இருக்கிறவங்க யாரோ வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த கலரை வச்சு நம்ம இது வந்து ஒரு புதிய ஓவியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன சொல்லலாம்ல, அதே மாதிரி இங்க எழுதி இருக்கிறாங்க பாருங்க, இன்னுன்ற எழுத்து இங்க தெரியுது, 3 சொல்லி இன்னும் தெரியுது, யாரோ பேர் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப பிற்காலத்துல வந்து இங்க பேர் கூட எழுதியிருக்கிறாங்க. இண்டி பாண்டியனோ யாரோ ஒருத்தர் பேருங்க பிற்காலத்தில் எழுதியிருக்காங்க. இது நீர் ஜொனை இருக்கு. நீர் ஜொனை இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமா பயன்படுத்தாங்க. இன்னும் கூட நீர்நிலைகளில் வந்து இறந்தவர்களுக்கு நம்ம வந்து சடங்கு செய்கிறோம். அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாண்டில் விளக்கு என்று சொல்லக்கூடிய உருவம் காட்டப்பட்டிருக்கிறது. பாண்டில் விளக்கு என்பது இறந்தவர்களுடைய ஆன்மாவை குறிக்கும் குறியீடாகும். இப்போது கூட இறந்தவங்களை வந்து சுடுகாட்டில் போட்டு இறந்து புதைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு கும்பிட்டு போவாங்க. அதே மாதிரி ஆண்டுதோறும் வந்து விளக்கு ஏற்றி இறந்தவர்களை வந்து நினைவாக வந்து வழிபடுற வழக்கு இருக்குது. அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இந்த பாண்டில் விளக்கு. இது மாதிரியான பாண்டில் விளக்கு நீர்நிலைகளில் இருக்கிறது வழக்கமான ஒன்று. அதை இங்கு வரைந்து வைத்திருக்கிறார்கள். அதோடு கூட இங்கு வேட்டை காட்சிகள் இருக்கிறது, வில்லம்போடு வேட்டையாடக்கூடிய காட்சி இருக்கிறது. அப்புறம் மிருகத்தின் மீது பயணம் செய்யக்கூடிய விலங்கின் மீது மனிதன் என்றக்கூடிய காட்சி இருக்கிறது. மயில் காட்சியும் காட்டியிருக்கிறார்கள். அதோடு ஏற்கனவே தொடக்க காலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்வது வந்து கற்பதுக்கை, கல்திட்டை என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல வச்சு புதைச்சிருக்கிறாங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதையும் காட்டியிருக்கிறாங்க. இங்கே சதுரமான ஒரு இதை காட்டி அதுக்குள்ள மனிதனை காட்டுறது. அதே மாதிரி வீடு மாதிரியான ஒரு அமைப்பை காட்டி, அந்த முக்கோணம் மாதிரி வீடு காட்டி அதுக்குள்ள மனிதனை காட்டுறது. அப்புறம் வட்ட வடிவமாக போட்டு அதுக்குள்ள மனிதனை காட்டுறது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை பல்வேறு விதமாக அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான உண்மையான சான்றுகளும் நமக்கு சுற்றி இருக்குது. கல் திட்டைகள் இருக்குது, கற்பதுக்கிகள் இருக்குது, கல் வட்டங்கள்லாம் இருக்குது. இதையும் சேர்த்து வந்து ஆகவே இங்கே வந்து அந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்களுடைய பண்பாடு, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, வேட்டையாடினாங்க, திருவிழா செஞ்சாங்க, பங்கிட்டாங்க தன்னுடைய இதை, அதே மாதிரி எப்படி இறந்தாங்க, இறந்தவங்களுக்கான என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான ஒரு சங்ககால வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதற்கு மிக சிறப்பானது ஒரு இடமாக இது காணப்படுகிறது. அதை எல்லாற்றை விட மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் எழுத்துக்கள் எப்படி தோன்றின என்பதை குறித்து இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இவ்வகையான பாறை குறியீடுகளிலிருந்து எழுத்துக்கள் வளர்ந்தன அப்படிங்கிற ஒரு கருதுகோள் வந்து முன்வைத்துட்டு வருகிறார்கள். அது மாதிரியான ஆய்வுக்கு இந்த குறியீடுகள்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்காற்றும் என்பதில் ஐயமில்லை.